2 பேர் போயிட்டாங்கல்ல. 2 பேர் போய் தூக்கிட்டாங்கல்ல. இல்ல இல்ல 2 பேர் போனது எனக்கு இல்ல எனக்கு அவ்வளவுதாங்க. எத்தனை பேருங்க போய் தூக்குவாங்க? அங்க நடந்துட்டு இருக்கு. 2 பேர் போய் தூக்குனாங்க. அதுக்கான கிரெடிட் அவங்கள போய் சேர்ந்துருச்சுல்ல. இல்ல அதான் ப்ரோ, கன்ஃபார்ம் நான் வந்து என்ன கிரெடிட். கேக்குறேன்னா, இல்ல எனக்கு வந்து முத்து எப்படி யோசிச்சிருப்பாருன்னு நான் பார்த்த வரைக்கும் நான் கேம சொல்றேன். கடைசி டைம்ல வந்து எல்லாமே ஃபுல்லாவே அவங்கள்ட்ட இருந்த கல்லு ஃபுல்லாவே போயிடுச்சு. அப்படி கம்பேர் பண்ணும்போது வந்து எல்லோ டீம்ல மட்டும்தான் கல்லு இருந்திருக்குது. ப்ளூ டீம்ல சுத்தமாவே அந்த ஃபர்ஸ்ட் டே கேம் முடியும் போது கல்லு இல்லாம இருந்திருக்குது. அந்த டைம்ல வந்து நீங்க அலையன்ஸ மாத்தணும்னு சொன்னீங்கன்னா, அப்போ ஒருத்தன் உயிரை கொடுத்து விளையாடியாச்சு. உயிரை கொடுத்து உங்களுக்காக விளையாடி அந்த கல்ல ஃபுல்லா உங்க பக்கம் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க அலையன்ஸ் மாத்திக்கிறோம்னு சொல்றது ஒரு கேம்னா, நீங்க எப்படி மாத்திக்கதான் போறீங்க? அதுக்கு முன்னாடி இப்ப இதே உழைப்ப வந்து நாங்க இன்னொரு டீமுக்கு போடுறோம்னு சொல்றது ஒரு கேம் தானே. இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு அது புரியல ஆமா. அவர் நேத்து கேட்டது. எல்லாம் இங்க பாருங்களேன். ரொம்ப சிம்பிள்ங்க. இதுல வந்து நம்மளுக்கு யார பிடிக்கும்ன்றத தூக்கி தூர கடாசிடலாம். ஓகேவா? இந்த கேம்க்குள்ள ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க்குள்ள ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஓகேவா? என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ் வின் வார்ஸ். அதாவது போருங்களே வந்து ஜெயிக்க முடியும். ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டா. அதாவது ஒரு சின்ன படை இருக்கிற சின்ன படைக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருந்தா ஒரு பெரிய படையே வீழ்த்த முடியும். நான் அப்படிதான் பாக்குறேன். எனக்கு என் யோசனை அதை நோக்கி தான் இருக்கு. சரியா? இந்த இடத்துல 3 டீமா சேர்ந்து ஒரு டீம் அடிச்சு காலி பண்ணாலும் எனக்கு அது ஃபேர் தான். 2 டீம் சேர்ந்து ஒரு டீம் அடிச்சு காலி பண்ணாலும் எனக்கு ஃபேர் தான். ஒரு டீம் வந்து 3 பேரை அடிச்சு காலி பண்ணாலும் எனக்கு அது ஓகே தான். ஏன்னா எந்த அளவுக்கு அது போதோ அந்த அளவுக்கு அதுக்கான பாராட்டு வந்து சேர்ந்துரும். ஒரு டீம் 3 டீம் அடிச்சு காலி பண்ணா அதுக்கான பாராட்டு வேற லெவல்ல இருக்கும்ல. இப்போ 3 டீம் வந்து ஒரு டீமை காலி பண்ணா அதுக்கான பாராட்டு எந்த மீட்டர்ல இருக்கோ அந்த மீட்டர்ல தான் இருக்கும். சரியா? ஸோ இதுல சரி தவறுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் ஃபைன். அங்கேயே வந்து எல்லாமே உடஞ்சு போயிடுது. 2வது இந்த பாயிண்ட் சொன்னாங்கல்ல, முத்து ஏன் வந்து எழுப்பலன்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேர் வந்துட்டாங்க ஏற்கனவே. 2 பேர் வந்து ஆல்ரெடி லிஃப்டட் ஹிம் அப் அண்ட் உள்ள கூட்டு போயிட்டாங்க. முத்து வர வேண்டிய அவசியம் இல்ல. வேற யாரும் வர வேண்டிய அவசியமே கிடையாது. யார் வந்தாங்களோ அவங்களுக்கான பாராட்டு இங்க வெளியில இருக்கு, உள்ளேயும் கிடைச்சிருச்சு. சோ முடிஞ்சு போச்சு. இங்க பிரச்சனை என்னன்னா, அதை தவறா பேசுற ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுற ஆட்கள் இருக்காங்க இல்லையா? எனக்கு அவங்க மேலதான் பிரச்சனை. ஏன்னா ஒருத்தங்களோட வலியை இன்வாலிடேட் பண்ணி நீங்க பேசுறீங்க. எனக்கு அதுதான் பிரச்சனையே தவிர மத்த எதுவுமே எனக்கு அந்த டாஸ்க்குள்ள வேற எந்த பிரச்சனையுமே இல்ல. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். கடைசியில ப்ளூ டீமும் எல்லோ டீமும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த ஒரு எண்டிங் கிளைமேக்ஸ் கிடைச்சிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஆனா அது மட்டும் இந்த பிபி நடுவுல பூந்து வழக்கம் போல கெடுத்து விட்டாரு. வேற எந்த குறையும் இல்ல. சூப்பரா இருந்துச்சு. டாஸ்கே வெறியா இருந்துச்சு. அதான் நான் எப்படி பாக்குறேன்னா, நான் நேத்து நம்ம ஸ்பேஸ்ல சொன்ன மாதிரி தான். ஒரு டாஸ்க் வந்து வின் ஆர் லாஸ் அது வந்து செகண்டரி ஆக்சுவலி. அவர் முத்துவோட பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் நான் சொல்றேன். இப்போ மற்ற பிளேயர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது டிஃபரெண்ட். எக்ஸாம்பிள் மஞ்சரியோட பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த கேமை ஜெயிச்சு ஆகணும். காரணம் வந்து அவங்க ஜெயிச்சாதான் அவங்களால அந்த டீம்ல இருந்து என்எஃப்பி வாங்க முடியும். அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் ஓட் பேங்க் வந்து நம்ம வந்ததுனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஓட் பேங்க் இருக்கா எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்குதான் செய்யும். நம்ம வெளியே போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குதான் செய்யும். மஞ்சரியோட பெர்ஸ்பெக்டிவ்ல கண்டிப்பா அதை ஜெயிச்சுதான் ஆகணும், வின் பண்ணி தான் ஆகணும்ன்றது அவங்களுடைய மோட்டோ. முத்துவோட மூட்டை வந்து இங்க நம்ம அந்த ப்ளூ டீம்ல இருந்து கல்லு ஃபுல்லா போன பிறகும் இந்த கேம் அணுகிறதுக்குன்னு நான் ஒரு முறை வச்சிருக்கேன். அதுக்குதான் நான் வந்து நேற்று ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ல வந்து அந்த இது எடுக்கிற போது அந்த அந்த அது என்ன அந்த ஃபைட் பண்ணி ஃபுல்லா எடுத்துப்பாங்களே அந்த கேம் அந்த டாஸ்க் கூட நேம் என்ன ஸ்டிக்கர் ஒட்டி முதுகுல ஒட்டின இதெல்லாம் பண்ணிட்டு அடிச்சு பரலுவாங்க பாத்தீங்களா? சோ அந்த டாஸ்க் அணுகிற விதம் முத்துவோட மூட்டை என்னவா இருந்ததுன்னா ஜெயிக்கணும்ன்றதா மூட்டவா இருந்தது. ஆனா அந்த கேம் எப்படி அணுகணும்ன்றது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் இது பண்ணிட்டாரு. நம்ம அல்டிமேட் ஜெயிக்கணும், அது எப்படி வேணா நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த பிசிக்கலா ஜெயிச்சுக்கலான்ற ஒரு மூட்டோல தான் அங்க வச்சிருந்தாரு. அன்னைக்கு வாங்கின அடிதான் அதனோட ரிஃப்ளெக்ஷன் தான். அன்னைக்கே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இங்க வின் ஆர் லாஸ் என்ற செகண்டரி. ஆனா எந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்ம கேம் அணுகிறோம் அதை வச்சுதான் மக்களுக்கு நம்மள பிடிக்கும். சோ அவருக்கு தேவை அங்க வின் வாங்கி எல்லாருக்குமே ஒரு இதுதானே இருக்கும். தான் டீம் ஜெயிக்கணும்ன்றதை தாண்டி பொதுநலத்தையும் ஒரு சுயநலம் இருக்கணும். சோ இது நான் அணுகிற விதத்துலதான் என்ன நான் பாராட்டப்படுவோம், மக்கள் என்ன பார்ப்பாங்க. சோ அந்த விதத்துலதான் வந்து அந்த இவங்க பவித்ரா பிடிச்சிட்டு இருக்கும்போது நான் ஜெஃப்ரி கிடையாது, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற அவர் சொன்ன பாயிண்ட்டும் சரி. நான் வந்து அட்லீஸ்ட் நான் கடைசி நாள் வரைக்கும் நான் போராடி நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன்றதை தாண்டி நான் செகண்ட்லயாவது இருக்கணும்ன்றது சொன்னது ஸ்கிரீன் ஸ்பேஸ். 2வது அந்த டாஸ்க்ல ஃபுல்லா முழுமையா நான் ஆக்குபை பண்ணி இருக்கணும். நான் முதல் நாளே வெளியே போயிடக்கூடாது, ரெட் டீம் மாதிரி வெளியே போயிடக்கூடாது. அதுக்கான என்ன ஸ்ட்ராட்டஜி தேவையோ அதை கிளீனா பண்ணாரு. பேலன்ஸ் சொன்ன மாதிரி கடைசி நாள் வந்து 2 பேரும் போராடி இருந்தாங்கன்னா அது இன்னுமே வந்து நமக்கு இன்னும் சுவாரஸ்யமா இருந்திருக்கு. ஏன்னா ப்ளூ டீம் வந்து இன்னுமே ஃபயரா வந்து தூக்கி கொண்டாடி இருப்பாங்க. அது இன்னுமே ஒரு கூடுதலான ஒரு இது வந்து பெறப்பட்டிருக்கும். அதுக்கு வந்து இது ஒரு வார் கூட நான் இந்த டாஸ்கையும் இது ஒரு படத்தை கூட நான் வந்து கம்பேர் பண்றேன். 300 ஸ்பாட்டன்ஸ்ல அவங்க இருந்தது அந்த 300 பேர் தான். ஆனா அந்த இடத்துல அந்த ஒருத்தர் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் வந்து போயிட்டு என்ன பண்ணுவாரு, ஆப்போசிட்ல போய் சேர்ந்துருவாரு. சேர்ந்துட்டு
அவர் 300 பேர்களையும் காலி பண்ணி விட்டுருவாரு. சோ அப்போ வந்து அவங்க 300 பேரும் நேர்மையா அவங்க போராடி ஜெயிச்சு அவங்க தோத்தாலுமே அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. ஆனா ஒருத்தர் பண்ண சூழ்ச்சியினால, ஆப்போசிட்ல பண்ண சூழ்ச்சினால அந்த படமே அதனாலதான் 300 ஸ்பார்டன்ஸ் வந்து நம்ம அவ்வளவு தூக்கி கொண்டாடணும். அந்த ஒரு நபர் வந்து ஆப்போசிட்ல போய் ஒரு விஷயம் பண்ணாம இருந்து இவங்க போராடி ஜெயிச்சிருந்தாலும் அந்த படத்துக்கான ஸ்கோப்பே வந்து இந்த அளவுக்கு பாராட்டப்பட்டிருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா பாராட்டப்பட்டிருக்காது. அது ஒரு கேள்விக்குறிதான். சோ அந்த இடத்துல டேரக்டருடைய ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வச்சிருந்தாரு. அதுதான் முத்து வந்து ஜாக்லின் டீல் போடும்போது தெளிவா சொல்லுவாரு. நம்ம அலைன்ஸ் போட்டுட்டோம், எங்களை மொத்தமா காலி பண்ணிட்டாங்க, நாங்க 2வது நாள்ல கல்லு நாங்க தான் அதிகமா இருந்தோம். ஆனா நம்ம அலைன்ஸ்ல நாங்க பண்ண டிஃபென்ஸோட நீங்க பண்ண டிஃபென்ஸ் வந்து குறைவா இருந்தது. இப்ப இந்த இடத்துல ரயான் ஒரு விஷயம் சொல்றாருன்னு சொல்லிட்டு நீங்க அப்படி ஒரு முடிவு பண்ணீங்கன்னா, அவர் எப்படி அந்த இடத்துல ஒரு விஷயத்த பண்ணாரோ அதே மாதிரிதான் இந்த இடத்துல அது மாறி இருக்கும். அது வந்து எல்லோ டீமுக்கு ரொம்ப பெரிய பேக் ஃபயரா மாறி இருக்கும். அட்லாஸ்ட் அவங்க எல்லோ டீம் வின் பண்ணிருக்கலாம் தான், எப்படி போனாலும் வின் பண்ணிருக்கலாம். அந்த வெற்றி எப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க எல்லோ டீம் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து குறைஞ்சபட்சம் கம்பேர் டு ப்ளூ டீம் பெரிய விமர்சனம் இல்லாம ஏத்துக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த நேர்மையை வந்து ஜாக்லின் வந்து குறைஞ்சபட்சம் வந்து கடைபிடிச்சாங்க. அந்த ரயான் பண்ண விஷயத்தை அவங்க அக்செப்ட் பண்ணாம, அப்படி பண்ணா தப்பா போயிடுன்னு ஜாக்லினுக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் தெளிவா தெரியும். ஆனா ரயான் என்ன பண்ணாருன்னா, வெற்றிக்காக நம்ம எப்படி வேணா பண்ணலான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தார்ல. சோ அது வந்து அது மக்களுக்கு வந்து ரொம்ப வெறுப்பு விதைச்சிருக்கும். அவங்க என்ன வேணா பண்ணி ஜெயிச்சிருக்கலாம், ஆனா எப்படி ஜெயிக்கிறோன்றதா மேட்டர். சோ நம்ம எந்த பாதையை கையாளுறோன்றதா ரொம்ப முக்கியம். சோ அந்த டாஸ்க் வந்து 2 அழகா எல்லாமே எடுத்துட்டு போனாங்க. முத்து சொன்ன வார்த்தையில தான் ஜாக்லின் வந்து அலைன்ஸ்ல 60க்கு 40க்கு இருந்தாங்க, ரயான் சுத்தமாவே வந்து 9க்கு 100க்கு 9 இருந்தாங்க. சோ இதுதான் டிஃபரன்ஸ். அது எல்லோ டீம் ஜெயிச்சதுக்கும் ப்ளூ டீம் இது பண்ணது. பிபிஎட் கேட்ட கேள்வி, நேத்து பிபிஎட் கேட்ட கேள்வி வந்து வேற ஏதோ கேள்வி ஆக்சுவலா. நம்ம ஏன்னா அவர் வரும்போது நம்ம கேட்டுக்கலாம். அவரு திரும்ப கேள்வி கேட்டாரு. அதுதான் காமன் கேட்டாரு. அவர் என்ன கேட்டாருன்னா அலைன்ஸ் தான் கேக்குறாரு. அலைன்ஸ் வந்து முத்து வந்து முதுகுல குத்துற மாதிரின்னு சொன்னாருல்ல. என்ன சொல்றேன்னா நம்மளா எனக்கே அதுதான் கேள்வி. இல்ல கேள்விக்கு சொல்றேன், நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. அவர் கேட்ட கேள்வி மட்டும் சொல்றேன் பாருங்க. ஜாக்லின் வந்து சொல்லிட்டு அலைன்ஸை நான் மாத்திக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா முத்து வந்து அந்த டீம் கிட்டே சொல்லாம நேரடியாவே போய் பிங்க் டீம் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அப்ப அது முதுகுல குத்துறது இல்லையா? அதுதான் இல்ல ஜாக்லின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, முத்துக்கிட்ட அந்த நைட் நடந்த கான்வர்சேஷன்ல அவங்க அங்கேயே சொல்லிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒண்ணு இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது ரயான் தான் பண்றாருன்றதையும் சொல்லிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பார்வை இருக்குன்னு சொல்லும்போது அப்ப வந்து நான் அவர் திரும்ப அப்பயும் ஜாக்லினோட சுயத்தோட தான் விட்டுருவாரு. நீங்க முடிவு பண்ணிக்கீங்க, நாங்க எங்க கூட அலைன்ஸ் வைக்கிறதும் வைக்காததும், இஃப் இன் கேஸ் நீங்க மாறி பிங்க் டீம் அலைன்ஸ் வச்சீங்கன்னா அது எப்படி போகுன்றதையும் பாத்துக்குங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. சோ எதுவுமே அது ஜாக்லினோட சுதந்திரம் தானே. அந்த அட்லீஸ்ட் அந்த கேம் எப்படி அணுக போறன்றது அந்த இடத்துல முத்து போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஜாக்லின். இல்ல நீங்க எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணா அது வந்து அது நல்லா இருக்காது, அது அவருக்கும் தெரியும். சோ அவங்க இஃப் இன் கேஸ் பிங்க் டீம் மாறி வச்சாங்க அப்படின்னா, நானும் திரும்ப பிங்க் டீம் அடுத்த நாள் போயிட்டு அவங்க அப்ரோச் பண்ணி மாறினாங்க, நானும் அப்ரோச் பண்ணுவேன், எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுப்பேன். நான் இப்ப நீ ஒரு ஆஃபர் பண்றேன்னா நான் ஒரு ஆஃபர் பண்ணுவேன். அந்த வியூகம் தானே இந்த போட்டியில கடைசியில வியூகம் தானே. கடைசியில இல்ல பிங்க் டீம் நம்ம கூட கை சேராட்டாலும் சரி. ஒரு பாயிண்ட் ஆட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேம் முழுக்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் விளையாடினது 2 பேர் தான். அது முத்துவும் ஜாக்லின் தான். எங்க இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா டீம் பிரிக்கிறது இருக்குல்ல, டீம் பிரிப்பாங்க இல்லையா, அது 3-2 அங்க இருந்தே அவங்க 2 பேர் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்கவே வெறியா இருந்துச்சு. நான் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். சரியா, இங்க ஜாக்லின் வந்து அவங்களுக்கு ஜாக்லின் மட்டும் தான் அந்த டீம்ல இருந்து அவங்களுக்கு சாதகமா இருந்தாங்க. ஏன்னா ரயன் வந்து ஒரு சைட் டீல் போட்டாரு, ரஞ்சித்தும் ஒரு சைட் டீல் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதை அவர் எக்ஸிக்யூட் பண்ணல. அவங்க 2 பேருமே வந்து பெருசா வந்து டிஃபெண்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பண்ணதா அவங்க சொல்றாங்க இல்லையா, அதுவே வந்து கூப்பிட்ட அப்புறம் தான் பண்ணியிருப்பாங்க. ரஞ்சித்தும் ரயனும், ஜாக்லின் மட்டும் தான் தனியா வந்து பண்ணியிருப்பாங்க. எனக்கு அவங்க மேல குறைகள் கிடையாது. எனக்கு ப்ளூ டீமா எல்லோ டீமான்னு பாத்தீங்கன்னா எனக்கு ப்ளூ டீம் தான். ஏன் ப்ளூ டீம்னா அவங்க எல்லா இடத்துலயும் எல்லா விஷயத்திலயும் அவங்க கரெக்டா இருந்த மாதிரி எனக்கு பட்டுச்சு. எல்லா ஆங்கிள்லயுமே அவங்க வந்து இந்த இமோஷனல் ஆங்கிள் நான் வரல, எல்லா ஸ்ட்ராட்டஜி எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி போட்டாங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் முழுக்க 100% உண்மையா இருந்தாங்க. என்னோட 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 எப்படி சொல்றதுன்னா என்னோட தாட் ப்ராசஸ் அதுதான். எனக்கு இவங்க சைட்ல இருந்து எல்லோ டீம் சைட்ல இருந்து ஒரே ஒருத்தங்க தான் எனக்கு வேலிடா பட்டாங்க. ஏன்னா அவங்க டீமுக்கும் உண்மையா இருக்கணும், இந்த டீமோட அலையன்ஸ்க்கும் உண்மையா இருக்கணும். அந்த பேலன்ஸ் அவங்க கரெக்டா பண்ணதான் நான் பார்த்தேன். ஸோ எனக்கு அதுல இஷ்யூஸ் கிடையாது. எனக்கு இங்க முழுக்க பிரச்சனை வந்தது, ஐ மீன் ஆப்டிக்ஸா பிரச்சனை வந்தது வந்து ஸ்ட்ராட்டஜியா அது ஓகேவா இருந்தாலும் ஆப்டிக்ஸா பிரச்சனை வந்தது வந்து ரயன் கிட்ட தான். ரயன் வந்து அருண் கிட்ட போட்ட அந்த அது என்னது அந்த அந்த டீல்னால தான் வந்து இவங்க 2 பேரோட அலையன்ஸ்குள்ள நிறைய பிரச்சனை வந்தது. ஸோ இங்க வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லோ டீம் குறைவா தெரியறதுக்கு காரணம் ரயன் ஒரு முக்கிய காரணம். அப்புறம் ரஞ்சித். I think Jacqueline has nothing to do with it. எனக்கு தெரிஞ்சு ரயான் ஜெஃப்ரி எல்லாம் வந்து கூட இருக்கிறவங்களோட நிறைய கேம் விளையாடுறாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா ஒரு இடத்துல இருந்து
இப்போ தீபக், மஞ்சரி, முத்துக்குமரன்லாம் அருண், விஷால், சௌந்தர்யா, ஜாக்லின் கூட எல்லாம் கேம் விளாண்டா, ரயான், ஜெஃப்ரி, ஜாக்லின், சௌந்தர்யா இருக்கிறாங்கன்னா ரயானும் ஜெஃப்ரியும் வந்து சௌந்தர்யா ஜாக்லினோட கேம் விளையாடுறாங்க. அவங்க 2 பேரும் தான் வந்து அவங்கள வச்சுதான் வெளியில ஐ மீன் மேல வர முடியுன்றத தெரிஞ்சு. ரயான் பரவாயில்ல, அவர் வெளியில இருந்து பாத்துட்டு வந்ததுனால இந்த கெஸ்ஸிங்ல விளையாடுறாரு. பட் ஜெஃப்ரியோட கேம் பிளேவை என்னால கெஸ் பண்ணவே முடியல இது வரைக்குமே. இல்லையே பண்ணிடலாமே, ரொம்ப ஈஸி. அவர் கேம் பிளே என்னன்னா, என்ன யாரு வெளியில கைத்தட்டும் அவருக்கு சாதகமாகவும் ஒன்றிச்சு யாரு இருக்காங்களோ அவங்க பக்கம் வந்து அவரு அப்படியே டக்குன்னு சாஞ்சுறாரு. அவ்வளவுதான் அவரோட கேம் பிளே. அப்படின்னு பார்த்தா பவித்ராவுக்கு போன வாரம் என்ன கிளாப்ஸா இருந்தது. ஆமா, we love you பவித்ரா கூட தான் இருந்தாரு அவரு. அதான் அவ்வளவுதாங்க. we love you பவின் அவர் எப்படி அந்த மாதிரி, நான் இப்ப அததான் கேட்டேன். இப்ப ஜாக்லின் கேட்ட அதே டவுட் தான் எனக்கு அங்கேயே வந்துச்சு. அது எப்படிங்க, அது இத்தனை வாரமா 70 நாளா பேசாம இருந்த ஒருத்தவங்களோட ஒரு கிளாப்புக்கு அப்புறம் எப்படி அவங்களால அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்க முடியுதுன்னு தெரியல. அதுதானே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரயனும் ஜாக்லினும் நேற்று பாயிண்ட் அவுட் பண்ணும்போது சேதுபதி அண்ணா வந்து நிறுத்திட்டு அதெல்லாம் வேண்டான்னு கடந்து போயிட்டார் இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு வந்து பவித்ராவையும் ரயனையும் எலிமினேட் பண்ணணும், ஜெஃப்ரியை சேவ் பண்ணி உள்ள வச்சுக்கணும் 2 வீக்ஸ்க்காவது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அருணையும் விஷாலையும் சேவ் பண்ணணும். அதுக்கு ஓட் பேங்க் இல்லாத 2 டம்மி கண்டஸ்டன்ட் தேவை. இவ்வளவுதான் மேட்ரு. சத்தியமா வேற எதுவுமே இல்ல, வேற எதுவுமே கிடையாது. அதுக்குள்ள வேற எதுவுமே இல்ல. இவ்வளவுதான் விஷயமே. முத்துக்குமரன் வந்து ப்ரோ ஆலன் ப்ரோ, எனக்கு உங்ககிட்ட ஒரு பர்சனலான டவுட் நான் கேட்டுக்கிட்டுமா? ஆக்சுவலா நான் இப்பதான் உங்களை பாக்குறதுனால கேக்குறேன். நீங்க நியூட்ரல் சப்போர்ட்டரா? இது கேட்கறதுக்கு முன்னாடி நான் ரயான் விஷயத்தை முடிச்சிடுறேன். ஆக்சுவலா நான் ரயான் பக்கம் இருந்து பேசணும்னு நினைக்கிறேன். இப்ப ரயான் ஒரு கேம் பிளே பண்றாருல, விச் மீன்ஸ் அதுவுமே அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது அது சரியா தெரியும். ஏன் சரியா தெரியும் அப்படின்னா, நான் வந்து வைல்ட் கார்ட்ல வந்திருக்கேன், கண்டிப்பா என்ன வந்து வெளியே தூக்கி போட்டுருவாங்க. சோ என் கேம் நான் எப்படி வேணா விளையாடி நான் ஜெயிக்கணும்ன்றது இருக்குல்ல. ஆனா என்ன பிரச்சனைனா, மக்களுக்கு எதை பிடிக்கும்ன்றதுதான் பிரச்சனை. சோ அது வந்து அது எனக்கு ரயானுக்கு புரியுது. விச் மீன்ஸ் நான் கண்டிப்பா வெளியே போயிடுவேன். நான் இந்த மாதிரி முத்து மாதிரி என்னால விளையாட முடியாது. காரணம் என்னன்னா, முத்து ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து சேர்த்துட்டாரு, கம்ப்ளீட்டா சேர்த்துட்டாரு. அது முத்துவால இப்ப அந்த ஒரு கேம் எப்படி அழகா எடுத்துட்டு போகணுன்றது முத்துக்கு வந்து மக்கள் எப்படியா இருந்தாலும் அந்த சப்போர்ட் பண்ணுவாங்க. முத்துக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்கு. விச் மீன்ஸ் பீப்புள் ஆடியன்ஸ் ஆல்ரெடி கெயின் பண்ணிட்டாரு அவருடைய கேம் பிளேலையும், பிளஸ் அவருடைய அந்த வசீகரத்தன்மையிலும் சரி, அவரோட அணுகுமுறையிலும் சரி சேர்த்துட்டாரு. ஆனா ரயானால அதை பண்ண முடியாது. அப்படி பண்ணாருன்னா ரயான் கண்டிப்பா இந்த என்எஃப்சி வாங்காம இருந்தா அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வெளியே போயிட்டு இருப்பாரு. சோ அதனால ரயான் வந்து தன் சுயநலமா தான் விளையாடணும். ஆனா பிரச்சனை என்னன்னா, மக்களுக்கு வைக்காதீங்க, மஞ்சரிக்கு போட்டோம். இல்ல அதான் சொல்றேன். அதனால மக்களுக்கு வந்து அது வந்து பிடிக்காது. சோ அந்த மாதிரி ஒரு கேம் பிளே அது வந்து நம்ம தொடர்ச்சியா ஸ்டார்டிங்ல இருந்து பிக் பாஸ் வந்து நம்ம எல்லா டாஸ்க்லயும் கவனிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு அது வந்து புரியும். சோ வெற்றி தோல்வியை தாண்டி மக்களை வந்து அந்த கேம் பிளே இல்ல காமன், நான் என்ன சொல்றேன்னா, உள்ள இருந்து வெளியில வந்த ரியாவும் கொஞ்ச நாளா இருந்தா கூட தனியா நல்லா விளையாண்டுட்டு வந்தாங்க. இப்ப மஞ்சரியும் அந்த ஒரு பிளே எடுத்து விளையாடுறாங்க. ராணன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் நான் ஒரு பிளே விளையாடுறாரு. ஆனா இவர் மட்டும் தான் இந்த பாரசைட்டிக்கான ஒரு கேம் ஆரம்பத்துல இருந்து வரைக்கும் விளையாடிட்டு இருக்காரு. அதுதான் அது மக்கள் ஒரு இண்டிவிஜுவலான கேமே அவர் விளையாடலையே. அவர் உள்ள பண்ண செய்ய மாட்டாங்க. பாப்பே பேசிட்டோமா பொன்னி, பர்சனல் கேள்வி அப்புறம் நம்ம வச்சுக்கலாம். நம்ம கேம் பிளே பேசலாமா? கேட்க மாட்டேங்குது எனக்கு. பேசுங்க பேசுங்க ப்ரோ, கேக்குது. ஒண்ணும் இல்ல அப்துல் காமன், ஒண்ணும் இல்ல. எனக்கு நான் எதுவும் வியூ ஷேர் பண்ண வரல. இப்பவுமே எனக்கு டிஎம்ல வந்து நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. என்ன அப்படின்னா, நான் ஒரு ட்வீட் போட்டேன். ஓகே, அது வந்து நான் முத்து ஆர்மி எங்கேயுமே வந்து சில பீப்புள்ஸ் வந்து பிஆர்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அது பிரைமிங் சொன்னேன், அதுல ஸ்டாண்ட்ல இருக்கேன். ஆனா பிஆர்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த ட்வீட்ல வந்து சில நண்பகத்தன்மை இல்லைன்னு சொல்லி அதை நான் டெலிட் பண்ணி அப்பாலஜிஸ் கேட்டேன். அது வந்து அந்த ட்வீட் எடுத்து சர்க்குலேட் பண்ணி அதனால நிறைய பேர் வருத்தப்பட்டு என்கிட்ட பேசினாங்க. அதுக்காக நான் அப்பாலஜிஸும் ட்வீட்டும் போட்டேன். அதை எத்தனை பேர்த்த போய் சேர்ந்துச்சுன்னு தெரியல. திருப்பி அதே கொஸ்டின் வந்ததுனால சரி உங்க ஸ்பேஸ்லேயே வந்து அதுக்கு ஒரு அப்பாலஜிஸ் கேட்டுட்டு போயிடலாம். நான் வந்து உங்களை பிஆர்னு எங்கேயும் எந்த ஃபேண்டையுமே நான் வந்து பிஆர்னு பிராண்ட் பண்ணல, உங்களையும் பண்ணல. பட் அது அப்படி எடுத்து நீங்க யாராவது வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க. இல்ல வேணாம். அது என்ன ரீசன் பாப்பா ஒரே விஷயம் தான், நாங்க புரிஞ்சுக்கிறோம். சிம்பிள், ஒரே விஷயம் தான். இந்த 106 நாள் வரைக்கும் இந்த சண்டை இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லிடுறேன். அது என்ன நடந்தது அப்படின்னா, இன்னொரு ஃபேண்டம்ல இருக்கிறவரு ஜென்டலா அப்ரோச் இருக்கும் இல்லையா. இப்ப எனக்கும் ஆலனுக்கும் வந்து ஒரு ஜென்டலான கான்வர்சேஷன் இருக்குன்னா, அந்த கான்வர்சேஷனுக்கு இடையில இதை வந்து போஸ்ட் பண்றாங்க. அதுல வந்து அந்த பிரைமிங்ல வந்து நான் ஒத்து போறேன் இல்லையா, அந்த டிபி ஷேர் பண்ணதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. அது கூட சேர்ந்து இந்த ஸ்கிரீன்ஷாட்டும் வரும்போது அதை வெரிஃபை பண்ணாம நான் போட்டது என் தப்பு தான். அதுல இருந்து அது ஸ்ப்ரெட் ஆனதுனால
அதுக்கப்புறம் நான் போட்டேன் அந்த அந்த ட்வீட் ஸ்ப்ரெட் ஆச்சு, அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பண்ணானுங்க. ஆனா அப்பாலஜிஸ் போட்டது வந்து ரீச் ஆகல. அதனாலதான் சரி முத்துக்குமாரன் ஆர்மிலே வந்து சொல்லிட்டோம்னா நிறைய பேருக்கு ரீச் ஆயிருமே அப்படிங்கிற. ஓகே ஓகே இல்ல பாப்பா, நான் ஒரு விஷயம் தான் சொல்ல நினைக்கிறோம். என்னன்னா இந்த 106 நாள் வரைக்குமே கண்டிப்பா இந்த ஃபேண்டம் ஃபைட் இருக்குதான் செய்யும் பாப்பா. இப்ப பாப்பா எனக்கு ஒரு பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க ஆப்போசிட்ல இருந்து ஜாக்லினுக்காக பண்ணாலும் அந்த ஃபைட் அந்த கருத்து மோதல் இருக்குதான் செய்யும். இப்ப நிறைய பேர் ஜாக்லினுக்காக இருக்குதான் செய்வாங்க. எனக்கு பிரச்சனை என்னன்னா பிலோ த பெல்ட் எங்கேயுமே யாரும் போகாம இருந்தா பிரச்சனையே கிடையாது. பிலோ த பெல்ட்னா உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்ல. ரொம்ப ரொம்ப தரைக்குறவான இறங்கி போய் பண்றாங்கல்ல, அதுல மட்டும்தான் நாங்க உடன்பட மாட்டோம். மத்தபடி வந்து இந்த ஆரோக்கியமான ஃபைட் வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த கருத்து ஏன்னா அதனால உங்களுக்கு ஜாக்லின் பிடிச்சிருக்கு, எங்களுக்கு முத்துவை பிடிச்சிருக்கு. அந்த டிஃபரன்சியேஷன் இருக்கிறதுனால தான். இல்லைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே ஃபேண்டமாவே மாறிடுவோம் இல்ல. அது வந்து இந்த 106 நாள் வரைக்கும் அந்த கருத்து மோதல் இருக்கதான் செய்யும். நீங்க சொன்ன மாதிரி மேபி உங்களுக்கு நீங்க கில்ட்டாக ஃபீல் பண்ணி நீங்க சாரி கேட்கறீங்கன்னா அது உங்களுடைய பெருந்தன்மை. பட் ஃபைன், இட்ஸ் நீங்க அதுக்கெல்லாம் நீங்க வந்து பேடா ஃபீல் பண்ணாதீங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த 106 நாள் வரைக்கும் இருக்கதான் செய்யும். அது வந்து ஏன்னா திரும்ப இன்னைக்கு நம்ம ஒண்ணு நம்ம கை கொத்துட்டோம்னு வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட உள்ள இருக்க பிக் பாஸ் மாதிரி தான். இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டுனா திரும்ப நாளைக்கு நம்ம பாப்பாய் அடிக்க வேண்டியதா வரும். புரியுதுங்களா? சோ அந்த 106 நாள் வரைக்கும் அது இருக்கதான் செய்யும். சோ நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட நம்ம வந்து டிராவல் பண்றது அந்த 106 நாள் அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். 106 நாள் கழிச்சு அப்புறம் எல்லாரும் சேர்த்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை வந்து கொண்டாடிக்கலாம். சோ அது இருக்கணும். அப்பதான் வந்து லிசனர்ஸ்க்கும் எல்லாருக்கும் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியும். இப்ப எப்படி இந்த வாரம் ஜாக்கும் முத்துக்குமரனும் அந்த இடத்துல வந்து இந்த வாரம் எந்த விதமான சண்டைகளுமே இல்லாம டிராவல் பண்றாங்களோ, சோ நெக்ஸ்ட் வீக் 2 பேரும் அடிச்சுப்பாங்க. சோ கண்டிப்பா அந்த டைம்ல திரும்ப நம்ம 2 பேரும் வந்து அடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ அந்த 106 நாள் அப்படிதான் இருக்கும். சோ அதை தாண்டி ஒரு புரிதல் இருக்குல்ல நமக்குள்ள, அதுதான் நான் முக்கியம் பாக்குறேன். சோ அந்த விதத்துல பார்க்கும்போது அது ப்ராப்ளமே கிடையாது பாப்பாய். சோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. அப்பாலஜிஸ் கேட்டது எதுக்குன்னா, நிறைய இப்போ ஜென்டலா இருக்கிற முத்து ஆர்மில இருந்து ஜென்டலா இருக்கிற எத்தனையோ ஐடி வந்து எனக்கு டிஎம்ல வந்து இங்க பாருங்க இதுல ஜாக்கி கியூட்டா இருக்காங்க, இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ல என்ன மென்ஷன் பண்றாங்க. அவங்க எல்லாம் வருத்தப்பட்டதுனாலதான் எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் ஆகுது. இப்போ வந்து அது அபியூஸா எல்லா ஃபேண்டம்லயும் வந்து அபியூஸா இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க வந்து வருத்தப்படுறதுல எனக்கு எந்த இதுல இப்போ ஜாக் ஃபேண்டம்லயும் 10% இருப்பாங்க, முத்துலயும் இருப்பாங்க, சவுண்ட்ல இருப்பாங்க. ஜென்டலா இருந்தவங்க வருத்தப்பட்டாதான் எனக்கு கொஞ்சம் கில்ட்டா ஃபீல் பண்ண வச்சு அந்த ட்வீட் போட்டா அந்த ட்வீட் ரீச் ஆகாம நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணனாலதான் இதுக்கு வர வேண்டியது. ஓகே ஓகே புரியுது. முன்னாடியே வரணும்னு இருந்தேன், இருந்தாலும் சின்னதா ஒரு ஈகோ தடுக்கும் இல்லையா? பாப்பாய் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட். நீங்க அதுல போட்டதுல வந்து வருத்தம் எனக்கும் தான். ஆனா நான் அதுல வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷன்லயோ ரீபோஸ்ட் அந்த மாதிரி நான் எதுவும் போடல. என்னதான் நாங்க வந்து பெருந்தன்மையா அதை மன்னிச்சுட்டோம்னு சொன்னாலும் கஷ்டமா தான் இருக்கு எங்களுக்கு. அது நீங்க செஞ்சிருக்க தேவையில்லைன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எங்களை பத்தின விமர்சனங்கள் உங்களுக்கு அது ஃபேன்ஸ பத்தியோ இல்ல முத்துவை பத்தியோ விமர்சனம் இருந்தா அது நல்ல ட்வீட்டா நீங்க போடுங்க, அதை நாங்க வரவேற்கிறோம். பட் இந்த மாதிரி ட்வீட்டை வந்து நீங்க இதுக்கப்புறம் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. வருத்தம் தான். இப்ப வேணா நம்ம எல்லாரும் சொல்லிக்கலாமே தவிர அந்த இது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நான் அது உள்ள எல்லாம் போய் படிச்சு பார்த்தேன். அது ரொம்ப இன்டீரியரான ஒரு விஷயம். ஒரே நிமிஷம் காமன், அது ரொம்ப இன்டீரியரான ஒரு விஷயம். அது யார் பண்ணிருந்தாலுமே அது தவறுதான். அதை வந்து எங்க ஃபேண்டமுக்குன்னு இல்ல, வேற எந்த ஃபேண்டமுக்குமே நீங்க அதை தயவு செஞ்சு பண்ணாங்க. ஓகே ஓகே பொண்ணு, ஆக்சுவலா என்ன சொல்றேன்னா, ஓகே ஃபைன், அதை அவர் ரிலீஸ் பண்ணனால தான் பேசுறாரு. சோ அதை நம்ம திரும்ப எடுத்து பேசணும் அவசியம் இல்லை. அவர் சொல்லிட்டாரா, நம்ம அதோட விட்டுறலாம் அந்த பாயிண்ட். திரும்ப எலிவேட் பண்ண தேவையில்ல அப்படின்னு இருக்கேன். சோ நான் சொல்லிக்கிட்டேன். சொல்லுங்க, யார் பேசுறது? நவீன். நவீன், பேசுங்க நவீன். ஆடிபிளா இருக்கா? நான் கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுங்க சொல்லுங்க. ஓகே. நான் காமன் ஆடியன்ஸ் தான். நானு தேர்ட் சீசன்ல எப்படி உள்ள நுழையும் போதே சீசன் 3லயே எனக்கு கவின் தான் ரொம்ப பிடிக்கும். நான் தொடக்கத்துல இருந்தே கவினுக்கு சப்போர்ட் பண்ணேன். அந்த மாதிரி இந்த சீசன் வந்து ஆப்வியஸா எனக்கு விஜய் டிவி நிறைய பாக்குறதுனால எனக்கு விஷால் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் முத்துவோடைய அந்த ஆர்டிகுலேஷன், அவனுடைய அந்த பேச்சு அதெல்லாம் பார்த்து எனக்கு முத்துவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் இந்த சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ஃபுல்லா பெஸ்ட் என்டர்டெய்னர்னு விஷால சொல்றாங்க. ஆனா முத்துக்கு ஏன் அது போவே மாட்டேங்குதுன்றது எனக்கு ஒரு பெரிய கேள்வி. ஈவன் பாப்பாய் முத்துவை பிடிக்காதவங்க கூட சொல்லுவாங்க அவன் ரொம்ப நல்ல ஹியூமன் சென்ஸ் வச்சுக்கிறான்னு. ஆனா அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து எங்குமே சர்க்குலேட்டே ஆக மாட்டேங்குதுன்றது ஒரு பெரிய வருத்தம். முத்து ஃபேன்ஸ் யாரோ இருந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எடிட் பண்ணி போடலாம். இந்த பவித்ரா முத்து, இந்த ஜாக் முத்து அதெல்லாம் போடுறதை விட அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்லா என்டர்டைன் பண்றான் நிறைய இடத்துல. ஈவன் போன நேத்து ஜாக் முத்து மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க கொஞ்சம். அதெல்லாம் நிறுத்தாதீங்க, சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு, தயவு செய்து நிறுத்தாதீங்க. யார் அது சூப்பரா இருக்குன்னு சொன்னது? இப்ப இல்ல பிரதர், ஒரு முத்து வந்து
முத்து இருங்க ஆலன், இப்ப நான் உள்ள வரும்பொழுதே நான் பேசின கருத்தே இந்த ஷிப்பிங் வீடியோவை இதோட நிறுத்துங்கன்னு. அது நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களா? இல்லங்க, அழகா இருக்குங்க. அந்த வீட்டுக்குள்ள ஜென்யூனான கனெக்ஷன்ஸ். தேவையில்லைங்க, தேவையில்ல. 4 வாரம் முடிஞ்சு நாங்க வேண்டாம் 4 வாரம் முடிஞ்சு நாங்க கப்பு வாங்கினதுக்கு அப்புறமா நீங்க இல்ல அது ஓகே. உட்காந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, அது இன்ஸ்டால ஓகே, அது போடாதீங்க. ஓகே. இல்ல என்கிட்ட கேட்டீங்கன்னா இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் பீக் கண்டென்ட். எனக்கு அதான் பீக் கண்டென்ட். நான் வந்து இந்த வாரம் முத்துவத எல்லாரையும் அடிக்கணும் தான் வெயிட் பண்றதுனால எந்த ஷிப்பிங் வீடியோவும் நோ அலௌட். நான் போய் ரிப்போர்ட் அடிச்சிருவேன் எல்லா ஐடியா யாராவது போட்டீங்கன்னா. இல்ல யாரு பொன்னி தானே பேசுறது, காமனது ஸ்பீக்கர். என்னன்னா நானே நான் ஒரு தான் 5-6 பேசுறேன், வீடியோ சொல்லுங்க. வந்து புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 5-6 வீடியோ புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கே இன்னைக்கு கை நம்ம தான் இருந்தது. சரி போட்டுருவோம், நல்லா இருக்கு. ஏன்னா முத்துவும் அவங்களும் பண்ண கான்வர்சேஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது, போடலாம்னு இருந்தது. அதுக்கப்புறம் மனசை கல்லாக்கிட்டு இதுல போடக்கூடாது, வயிற்றுச்சலா தான் எல்லாருமே இருக்கணும் போடுங்க. அப்படின்னு சொல்லி. இல்ல நானும் நிறைய வீடியோ எல்லாம் வச்சிருக்கேன், அது எல்லாருமே பொன்னி போடுவோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுவோம். யாரும் அதான் போடாதீங்க பொன்னி நானே please, போடுறது 4 வாரத்துக்கு. இல்ல பொன்னி, நானும் அதான் பார்த்தேன். வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலா லைக் பண்ணி ரீட்வீட் எல்லாம் பண்ணேன். எல்லா ஷிப்பிங் வீடியோஸ்க்கு நானே ரீட்வீட் பண்ணேன். ஓகேங்களா? ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு தெரியல நம்ம இத்தனை சீசா பார்த்துட்டு இருக்கோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்கும்போது அப்புறம் என்ன ஃபீல் பண்ணனா, சரி இது இவங்க எப்படியே விட்டா இது ஓவர் த போர்ட் கொஞ்சம் ஓரளவுக்குனா ஓகே, பட் ஓவர் த போர்ட் போகும்போது ஏன்னா அது ஃபினாலே. ஸோ அது ஃபினாலே வரும்போது ஏன்னா ஒருத்தருக்கு தான் அங்க கப்பு அப்படின்னு வரும்போது நம்ம அந்த ஓட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனாலதான் நம்மளே நேற்று ரெக்வஸ்ட் பண்ணோம் நம்ம ஸ்பேஸ்ல, தயவு செய்து கொஞ்சம் காமன், நான் அமைதியா ஒண்ணு சொல்லட்டுமா? அதான் சொல்றேன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் வந்து பாஷா படத்துல ஒருத்தர் சொல்லுவார் தெரியுமா, நானே பெரிய ரவுடிடா அப்புறம் தான்டா இதெல்லாம். அந்த மாதிரி நானே முதல்ல ஷிப்பிங் வீடியோ தான் போட்டுட்டு இருந்தேன் தீபாவுக்கும் முத்துவுக்கும். அப்புறம் தான் நான் வந்து இதுல சேர்ந்து நம்ம முத்துவுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும்ன்ற ஒரு மோட்டிவ்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். நானே முதல்ல ரவுடி தான்டா, அப்புறம் தான் இதெல்லாம், அந்த மொமெண்ட் தான். பொன்னி மேடம் அதனால யாரும் போடாதீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, அவங்க Guys, நான் சொல்ல வந்ததை நான் சொல்லிடுறேன். பேசுங்க. Guys, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். ஆக்சுவலி ஐம் சாரி. அதான் இப்ப முத்து வீடியோனா நான் யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாலயும் சரி ஃப்ரீக்வெண்டா வர வீடியோ என்னன்னா, இந்த பாலாஜி முருகதாஸ் அவர் சொல்லுவார்ல, ப்ரோ அவர் 100 நாள் புக் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு. ஐயா கேக்குதா? கேக்குது. நான் பேசுறது திடீர்னு தூக்கி கடாசிச்சு, திடீர்னு தூக்கி உள்ள வச்சுச்சு. என்ன நல்லா தானங்க பேசிட்டு இருந்தேன். என்ன பண்ணி இல்ல சரி, ப்ரோ நீங்க அந்த ஷிப்பிங் சொன்னீங்கல்ல, பாப்பாய் கொஞ்சம் காண்டாயிட்டாரு. அவர் தான் அவர் அடிச்சிருப்பாரு. ஆவட்டங்க எனக்கு என்னங்க வந்தது. நல்லா இருக்குங்க பாக்க, நான் ரசிக்கிறேன். எனக்கு இந்த உள்ள content ஜாக்கும் கூட அந்த எல்லாம் புரணி அந்த பேசுற content ஷிப்பிங் தான் வந்து வருது. இந்த ஆலன், ஆ, எனக்கு வந்து அந்த ஜாக்கும் அந்த ஷிப்பிங் வீடியோ வந்து ட்விட்டர்ல இருந்து ஒளிஞ்சா சரி ஆலன். எனக்கு வந்து நான் உங்களுக்கு வேற அந்த ஒரு ஜாக் பிரச்சனைங்க. இதுல என்னன்னா டேக் உங்களுக்கு வேற பிரச்சனைங்க. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்க முடியாதுங்க. இங்க பாருங்க, அந்த அந்த வீட்டுல நான் ஜென்யூனான ஒரு விஷயங்கள் பார்க்கல. இவங்க 2 பேர் பேசிக்கிறதும் விளையாடிக்கிறதும் அடிச்சுக்கிறதும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. எனக்கு அதனாலதான் பார்த்து ரசிக்கிறேன். அது எப்படியும் நெக்ஸ்ட் வீக் போல உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இல்ல ஃபாலோயிங் வீக் உடஞ்சிரும். ஏன்னா அவங்க 2 பேர் சேர்ந்து இல்ல, அடிச்சுக்கணும்ல. அவங்க அம்மாவை பத்தி பேசிட்டு ஜாக் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க. இவர் அம்மாவை பத்தி ஒண்ணு கொடுப்பார் இல்லையா, அது உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா ஹார்ட்ஃபுல்லா இருந்துச்சு. இருந்தது, கொஞ்சம் ஹார்ட்டடா இருந்தது. அதை என்னால அதை போட்டுடலாம் தான் பார்த்தேன். எப்படியோ சமாளிச்சுட்டேன். அப்படியே தூங்கிட்டேன் நான் படுத்து. இல்ல நான் நிஜமாலே ரசிச்சேன். அவங்க கிச்சன்ல போயிட்டு சண்டை போட்டு, கிச்சன்ல போயிட்டு அவனை அடிச்சுக்குவான், அதெல்லாம் வைபா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, அவங்களுக்கு தெரியாது இல்லையா இந்த வீடியோ. இப்ப ஜாக் வந்து இந்த வீடியோ வெளியே பார்க்கும் இல்லையா, அதுதான் எனக்கு இன்னும் எச்சா வருத்தம். அதுதான் வருத்தம் இன்னும். எனக்கு அது நானே அமுச்சு விடுவேன். ஜாக்குக்கு எல்லா வீடியோ அமுச்சு விடுவேன். இத பாருங்க எவ்வளவு அழகா இருந்துச்சு பாருங்க. ஓகே ப்ரோ. ஆலன் போதும். அதான் ஆலன் போதும். அவங்க ஒரே ஒரு நிமிஷம், நான் இந்த பாயிண்ட மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஆலன், ஜாக்லினுக்கும் முத்துக்கும் சண்டை வந்தா நீங்க தப்பிச்சீங்க. அப்படி வரலன்னு வச்சுக்கோங்க. ஏங்க வரவங்க இங்க பாருங்க, நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த ஜாக்கு, முத்து, மஞ்சரி இவங்க 3 எல்லாம் கொஞ்சம் மண்டை கருவம் பிடிச்ச ஆட்கள். ஓகேவா? நல்லா பேசுற ஆட்களுக்கு அது இருக்கும் எப்பவுமே. அவங்க அடிச்சுக்குவாங்க, 100% அடிச்சுக்குவாங்க. எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஆளால இன்னொரு ஆளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. 3 பேரும் கொஞ்சம் ஒரு மாதிரி மாத்தி கடிச்சுக்குவாங்க. ஓகேவா? அதுவே எனக்கு அழகா தான் இருக்கு. மாத்தி அவங்க கடிச்சுக்கும் போதே ஒரு மாதிரி என்னடா இது, மத்தவங்களை ஏன்டா காட்டுறீங்க, இவங்களை காட்டுங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. சீரியஸாவே எனக்கு மத்த யாரையும் பார்க்க எனக்கு விருப்பமே இல்ல. புரணி மட்டும் தான் பேசுறாங்க. இவங்க பேசும்போது அதுல இவங்களுக்குள்ளே மாத்தி இடிச்சுக்கிறாங்கல்ல, அது சூப்பரா இருக்கு பாக்குறது எனக்கு. ஓகே ப்ரோ. அப்புறம் ஐயா, அப்புறம் அந்த பிஆர் மேட்டர்யா, எனக்கு சரண நல்லா தெரியும்யா.
இந்த பிஆர் மேட்ருக்கு நான் போட்டு இப்படி பண்ணாதீங்க. ஏன்னா, அவங்க வந்து சொந்தமா பண்ணாங்க அந்த விஷயத்த. வேற யாருமே வந்து இது வரலன்னு நான் போட்டேன்யா. இன்னும் வந்து என்ன கடிக்கிறீங்க. எதுக்கு கடிக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. எனக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நானும் அதுதான் உங்ககிட்ட இப்ப கொஸ்டினா கேட்க வந்தேன். சொன்னேன் இல்லையா பர்சனலான பிரச்சனைன்னு. இப்ப நீங்க நியூட்ரலா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறீங்களா இல்ல யாருக்காவது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல சப்போர்ட்லாம் இல்ல. எஃபோர்ட் போடுற ஆட்கள நான் மதிக்கிறேன். அவ்வளோதான். எஃபோர்ட் போடுற ஆட்கள மதிக்கிறேன். எஃபோர்ட் போடாத ஆட்கள் என் லிஸ்ட்லயே கிடையாது. சரி ஆலன், உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. அங்க ஒரு கமெண்ட்ல ரசிகன் கிட்ட ஒரு கமெண்ட்ல வந்து சரண்டர் அடைஞ்சிட்டாங்க, முத்து ஃபேன்ஸே சரண்டர் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி ஒண்ணு போட்டிருந்தீங்கல்ல, அது எந்த பதிவு, எதனால ஆமா. போட்டீங்க? அது ஏன்னா எங்க ஸ்பேஸ்ல ரெகுலரா முத்து ஃபேன்ஸ் இங்க கூட வந்து பேசுறாரு. கணேஷ் இவங்க எல்லாருமே. இவங்கலாம் ரெகுலரா வந்து பேசுவாங்க. சரியா? இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அவர் பண்ண நெறைய தவறுகள் இதுல இருக்கு. ஆனா, இது ஸ்ட்ராட்டஜி வைஸா பார்த்தா பயங்கர ரிஸ்கி மூவ். இது அவருக்கு பாசிட்டிவா போய் முடியும்னு சொல்லிட்டு நான் அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே இது நடக்கும் டயலாகோட வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது அடுத்த நாள் வரும்போது அதே மாரி நடந்துச்சு. அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதனால அவருக்கு கேரக்டர் ஸ்கெட்ச்ல கொஞ்சம் அடி வாங்கும். பட் பிளானா அது பக்காவா எக்ஸிக்யூட் ஆயிடும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கிச்சு. ஐயா பார்த்து இன்னைக்கு அடிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதை தான் நாங்க சொன்னேன். சரிங்க ப்ரோ, அது வந்து நீங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்கணும், சில சில முத்துக்குமரன் ஃபேன்ஸ் அப்படி நீங்க மென்ஷன் சரி. பண்ணியிருந்தா ஓகே. நீங்க நார்மலா நீங்க முத்துக்குமரன் ஃபேன்ஸ் சொன்னா அது எல்லாரையும் தான் அது குறிக்கும். இப்ப ஐயா நாங்க இல்ல எல்லாரும் அக்செப்ட் புரியுது. பண்ற மாதிரி தான் இருந்தது அது. இல்ல புரியுது. அங்க சிலன்ற வார்த்தையை நான் ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். அது ஓகே. ஆனா அது நீங்க ஒழுங்கா சொல்லியிருந்தா பரவாயில்ல. நீங்க எடுத்த உடனே அக்ரெசிவ் மோட் போறீங்களா? எனக்கு நான் கொஞ்சம் எப்படி சொல்றது? பயங்கரமா செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாக்குறா. கொஞ்சம் இல்ல கோளாறான ஆளு. அதான் நான் கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாக்குற ஆளு. எனக்கு திருப்பி பேச கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கி போயிடுறேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சரி, நானும் இதுக்கப்புறம் அதை தவிர்த்துக்கிறேன். அதே நீங்க அதே சமயம் ப்ரோ நீங்க சொன்ன அந்த சில வார்த்தைன்னு போகும்போதுதான் எங்களுக்கும் அக்ரெசிவ் ஆயிடுச்சு. ஐ மீன் நான் அப்துலுக்கு சொல்றேன். அவங்களுக்கும் இப்ப நீங்க 2 பேரும் பேசின கான்வர்சேஷன் மாதிரி ட்விட்ல இருக்காது இல்லைங்களா? நீங்க வந்து அந்த வார்த்தையை தவிர்த்துட்டு எல்லாரும் சொல்லும் போதுதான் அவங்களும் அந்த மோடுக்கு வந்தாங்க. நான் தப்பான வார்த்தைகள் அதனால இல்ல ப்ரோ இப்போ நான் வந்து நான் என்ன சொல்றேன் பர்சனலா நான் சொல்றேன். இப்ப நானு காமன்லாம் வந்து பாத்தீங்கன்னா தரக்குறைவான வார்த்தையை ஸ்பேஸ்லயோ எங்க ட்விட்டர்லயோ கமெண்ட் ரிப்ளை இந்த மாதிரி எந்த இடத்துலயும் போட்டது கிடையாது. பட் எங்க சைட்ல இருந்து வந்து இப்ப நாங்க போடுறதுக்கு அந்த மாதிரியான ரிப்ளை எல்லாம் வருது. ஆனாலும் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை வந்து நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஃபேண்டம்லயும் சரி இப்ப நாங்க இருக்கிறதுலயும் சரி ஒரு ட்விட் ஒரு ரிப்ளைல கூட நாங்க அந்த மாதிரியான வார்த்தையை கண்ணிய குறைவான வார்த்தையை பயன்படுத்துறது கிடையாது. அது எல்லாருக்குமே இது மாதிரி இருக்குமான்னு கேட்டா இருக்காது. இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒரு மோட்ல இருப்பாங்க. நீங்க அப்படி சொல்லும் போது இப்ப எங்களையும் இதுல சேர்த்து சொல்ற மாதிரி தானே இருக்கும். முத்துக்குமரன் ஃபேன்ஸ் நீங்க சொல்லும் போது இப்ப நானு காமன் எல்லாருமே தானே அதுல இருப்போம். ஏங்க அதாவது நான் அந்த ஸ்பீட்ல சிலன்ற வார்த்தையை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். நான் மன்னிச்சிருக்கேன். படம் அதனாலதான் அவரும் அந்த அளவுக்கு பேசிட்டாங்க. ஐ மீன் அந்த இது நான் பார்த்தேன் நானு. அதனால நான் சொல்றேன். அந்த இது வந்து இப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போது எங்களுக்கு புரியுது. பட் எங்க சைட்ல வந்து நீங்க அப்படி போட்ட உடனே எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே அது அஃபெண்டிவா ஃபீல் ஆகுது. உங்களுக்கு புரியுதுங்களா? சில மட்டும் கிடையாது, அந்த சரண்டர் அந்த வேர்டு கூட ரொம்ப அக்ரெசிவா தான் இருந்தது. ஆனா ஸ்பேஸ்ல நடந்தது அதாங்க. நான் தவறான ஒரு இன்டென்ஷன்ல அத போடல. இல்ல சரண்டர்ங்கிறது வேற டிஃபரெண்ட் இருக்குல்ல ப்ரோ. நீங்க சொல்றதுல டிஃபரன்ஸ் இருக்குல்ல, நீங்களே சொல்லுங்களேன். சரண்டர்ங்கிறது ஐயா இதுதான் என் பிரச்சனை. நான் வந்து அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னவோ அதை மட்டும் தான் நான் எடுத்துக்கிறேனே தவிர வேற இந்த பிவி ஸ்பேஸ்ல அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த அர்த்தத்தெல்லாம் நான் எடுத்து போடுறது கிடையாது. எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. எனக்கு அந்த மாதிரி பேசவும் எனக்கு வராது. எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நான் போடுவேன். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அதை மட்டும் தான் நான் வச்சு பேசுவேன். ஓகே ப்ரோ. அதனாலதான் நானும் ரியாக்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இனி நானும் ரியாக்ட் பண்றதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறேன். ஓகே, ஸ்பீக்கர் கிட்ட போயிடலாம். பிரசாத் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க ப்ரோ. எனக்கு என்னன்னா நேத்து எபிசோட்ல வந்து ஜாக் வந்து நேத்து சொல்லியிருப்பாங்கல்ல, முத்து கூட வந்து ராணா வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த சம்பவம் இருக்குல்ல. அதுல எனக்கு ஜாக் சொல்ல சுத்தமா உடன்பாடே கிடையாது. ஏன்னா அங்க முத்து வந்து ராணாவை வந்து பிடிச்சிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. அருண் கிட்டயும் விஷால் கிட்டயும் ஜெஃப்ரி கிட்டயும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து கை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஜாக் அதை வந்து மென்ஷனே பண்ணல. முத்துவும் கூட வந்து பார்க்கலன்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜாக்கோட காலு வந்து மாட்டினப்ப நேத்து பேசுறப்ப என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நான் எல்லாரும் ஓடி வந்து பாப்பாங்க மத்தவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா எனக்குன்னு வரப்ப மட்டும் அவங்க யாருமே வரல, யாருமே கேட்க கூட இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்க இருந்து
முத்துவை வந்து விஷாலும் அருணும் ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப கூட முத்து வந்து ஜாக்க போய் பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதையும் அங்கேயும் வந்து அதை பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணல. ரெண்டாவது. மூணாவது, ஃப்ரைடே இன்சிடென்ட்ல பவித்ராக்கு முத்து டெலிபரேட்டாவே விட்டு கொடுத்தா இருக்கட்டுமே, அது விட்டு அது முடிஞ்சு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுவார்ல, இந்த மாதிரி ஏன் பண்ணீங்க அப்படின்ற கேள்வி கேட்கும் போது அங்க இருந்து சவுண்டு, ரயான், ஜாக்கு கிளாப் தட்டுவாங்க. இந்த 3 பேர் மட்டும் நான் பார்த்து வச்சு நான் சொல்றேன். 3 பேர் கிளாப் தட்டும் போது அதுல ஜாக் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாரத்துல 2வது வாரத்துலயே மனிதனேன்னு பேசினவன் தானே முத்து அப்படின்னு சொல்லும் போது அங்க எனக்கு என்ன வருதுன்னா, அப்ப முத்து மேல ஜாக்கு பேகேஜ் கேரி பண்றாங்களா? இதுவே அந்த பாயிண்ட இப்படி சொல்லிருக்கலாம்ல ஜாக்கு, ஒருவேளை விட்டு கொடுத்துட்டு போயிடா தப்புடா அப்படின்னு சொல்லியிருந்தா அது பிரச்சனையே கிடையாது. இவன் தானே ஃபர்ஸ்ட் மனிதனேன்னு பேசினா, அதையும் இப்போ வந்து இங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அது ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கேள்வி இருக்கு. எனக்கு இதுக்கு பதில் இருக்கு, நான் சொல்லவா? அவங்களுக்கு முத்து மேல கடுப்பு. என்ன கடுப்புனா, அவங்க விழுந்தப்புறம் அவங்க வரலன்ற கடுப்பு மட்டுமே, வேற எந்த கடுப்பும் இல்லை. அதுக்காக தான் வந்து அதை சொன்னாங்க. முத்து கூப்பிட்டது வந்து அவங்களுக்கு கேட்டிருக்காது, அதனால தான் அவங்க அதை சொல்றாங்க. மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி பேகேஜ் அதெல்லாம் எதுவும் இல்லை. அந்த ஒரு கடுப்பு இருக்கும் தான். கேக்குது. நான் சொல்லலாமா? நான் சொல்லிடுறேன் அதுக்கு. சாரிங்க, நான் ஒரு 20 நிமிஷமா போராடிட்டு இருக்கேங்க. என்ன கோர்ஸ்ல இருந்து தூக்கி வெளியே போட்டுருச்சு, ஸ்பீக்கர் பக்கு. நான் ரொம்ப நேரம் போராடிட்டு இருக்கேன். கேக்குதா? ஏன்னா நிறைய டாபிக் பேசுனீங்க. சொன்ன உள்ள இருந்து எங்க கருத்துக்கள் சொல்லலாம்னு பார்த்தா போராடிட்டு இருக்கேன். கேக்குதா? ஓகே ஓகே, இதுதான் ரெகுலரா நடக்குது எங்க ஸ்பேஸ்ல. நாங்க போறதே அந்த 2 மணி நேரம் தான். ஆனா இந்த மாதிரி பண்ணி விட்டு மொத்தமாவே 20 நிமிஷம் தான் பேசுற மாதிரி இருக்கு. எங்களை தூக்கி வெளியே கிடாச்சிருக்கு. பிரசாத், நம்ம இந்த பாயிண்ட் ஓகே, இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுங்க. இந்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நான் அது வந்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா பேசிட்டாங்க, அது ஆலன் பேசிட்டாரு. ஆலன், ஒரு ரெக்வஸ்ட் எங்க சைட்ல இருந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து சீசன் 6ல இருந்து நாங்க பண்றோம். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லியிருப்பாங்க. நீங்களும் கூட பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீசன் 6ல மேபி உங்களை பார்க்கல. ஆனா 106 நாளும் நான் கண்டினியூஸா வந்து நாங்க ஸ்பேஸ் ரன் பண்ணிருக்கோம். தொடர்ச்சியா அது ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கு. அது நான் வந்து என்னோட ஒரிஜினல் ஐடியில இருந்து நான் வரல. அதை நான் வெளிப்படையா ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஏன்னா அது காரணம், அது வேற ஒரு ரீசன் இருக்கு, அது பர்சனல் ரீசன் இருக்கு. அதே மாதிரி இந்த ஐடியும் வந்து நான் மியூச்சுவலாவே ஹேண்டில் பண்றேன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். நான் ஏன் அதை வந்து குறிப்பிட விரும்புறேன்னா, ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரியுது. உங்களுடைய கண்ணோட்டமோ உங்களுடைய விஷயமோ, நீங்க உங்களுக்குன்னு ஒரு மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் வச்சிருக்கீங்களா, ஐ ரெஸ்பெக்ட் தட். பட் இங்க உங்களோட கேம் அனாலிசிஸை நீங்க ஃபுல்லா கேமா பாக்குறீங்க, அது நானுமே அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்றேன். நீங்க பண்ற விஷயம். ஆனா என்ன பிரச்சனைனா, உங்களுடைய மீட்டர் இருக்குல்ல, விச் மீன்ஸ் உங்களோட இன்டெலெக்சுவல் லெவல், நீங்க பேசுறது அது கண்டிப்பா போய் எல்லாருமே அது புரிஞ்சுப்பாங்களான்னு கேட்டா அது ரொம்ப கஷ்டம் ஆகல. ஏன் அப்படின்னா, என்னால நீங்க என்ன சொல்றீங்களே, நீங்க சொல்ற பெர்ஸ்பெக்டிவ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறீங்கன்னு சொல்லி 100% நானும் அதை ஒத்து போறேன். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னா, நான் வந்து குறிப்பிட்ட அந்த இன்சிடென்ட் சொல்லாம கொஞ்சம் மேலோட்டமா சொல்றேன், நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல வந்து ரிவ்யூ பண்றீங்க, யூடியூப்ல வந்து நெக்ஸ்ட் லெவல்ல போறீங்க. அந்த இடத்துல வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க்ல ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்தது. உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க சொன்னது, ஐ அப்ரிஷியேட் தட். அது வந்து ஆலனா பார்க்கும்போது என்னால உங்க இடத்துல இருந்து என்னால பார்க்க முடியுது. என்னாலே அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த வியூ அங்கே புரிஞ்சுக்க முடியும். பட் அந்த இடத்துல ஒருத்தர் எமோஷனல் ஆகி ஒரு விஷயம் பிரேக் ஆகும்போது, அது கொஞ்சம் அந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் டியூன் பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் காயத்தை வந்து ஏற்படுத்தும். ஐ மீன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்ற பெர்ஸ்பெக்டிவ். நீங்க அவ்வளவுதான், அதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். யாரும் நம்ப மாட்டாங்க. அது இமோஷனல் ஆஸ்பெக்டுக்குள்ளே நான் போறதே கிடையாதா. அது நிறைய பேர் காயமாவதுன்னு எனக்கு புரியுது. எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, பாயிண்ட் என்னன்னா கரெக்ட். அதாவது உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் நீங்க இந்த கேம் அணுகுறீங்கல்ல, ஐ ரெஸ்பெக்ட் தட். அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா சீசன் 6ல இருந்து நான் அனுபவப்பட்டிருக்கேன். அந்த கேம் வந்து எமோஷனல் தாண்டி இது 106 நாள் தான், இதுக்கப்புறம் எதுவும் கிடையாதுன்றது எனக்கு தெரியும். ஆனா அந்த வியூல, நீங்க சொல்ற வியூல என்னால புரிஞ்சுக்க முடியும். பட் மெஜாரிட்டி ஆஃப் ஒரு இதுல பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் டியூன் பண்ணிக்கின்றது மட்டும் தான் என் சைட்ல ஒரு ரெக்வெஸ்ட். இட்ஸ் அப் டு யூ, அது உங்களோட முடிவு தான். பட் அதை நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்டா சொல்லணும்னு நினைக்கிறேன். நன்றி, நான் எடுத்துக்கிறேன். இதுல நான் அந்த கொஸ்டின் யாரு கேட்டாரு, அந்த கால் ஜாக் வந்து அத அவர் வந்து பார்த்தாரு, முத்து சொன்னது கேட்டாரு. ஓகே, அது என்னன்னா, இப்ப ஆடியன்ஸ் பாயிண்ட். ஓகே, நான் அந்த லைவ் பார்த்துட்டு இருக்கும் போதே நான் ட்வீட் போட்டேன். அந்த இடத்துல வந்து முத்து தான் வந்து முதல்ல கால் அவுட் பண்ணாரு, ஜாக்க பாருங்கடா அப்படின்னு. அது வைடா நிறைய ஜாக் ஃபேன்ஸுமே அதை ரீட்வீட் பண்ணாங்க, நிறைய பேர் ட்வீட்டும் பண்ணாங்க. அதுல வந்து முத்து தான் வந்து நின்னாரு. இப்போ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அது ரீச் ஆயிடுச்சு. எது அந்த இடத்துல சஃபர் ஆகும்போது, ஜாக் சஃபர் ஆகும்போது முதல்ல வாய்ஸ் அவுட் கொடுத்தது, கால் அவுட் கொடுத்தது வந்து முத்து தான் அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு போயிடுச்சு. இப்போ உள்ள வந்து ஜாக் வந்து ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்காங்க.
பிளே அவுட் பண்றாங்க, அது கேட்காம இருந்தது கூட பாசிபிலிட்டி இருந்திருக்கும் இல்லையா? அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க ஒழிய ஒருத்தர் நிஜமாலுமே கால் அவுட் பண்ணி அதை வந்து வன்மத்தை அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்கிறது என்னோட வியூ. ஆனா பேச்சு பொருளாவும் ஆகல. ஓகே, நான் இந்த டாபிக் ஓகே ஃபைன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்னொரு டாபிக் முக்கியமா எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா மாத்தலான்னு. ஏன்னா போன வாரம் நடந்த விமர்சனங்கள்ல நிறைய சாட்டர்டே சண்டேலையும் பேசிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா மாத்தலாம்னு நினைக்கிறேன் இந்த ஸ்பேஸை. ஜஸ்ட் நான் இதோட, ஏன்னா இப்போ கொஞ்சம் பாப்பாய் பிளஸ் வந்து ஆலன் இந்த மாதிரி கொஞ்சம் கலவையான இருக்கக்கூடிய நபர்கள்ல இருக்கிறதுனால நான் ஒரு விஷயத்த நான் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு உங்களுக்கு பதில் டாப் 5 சொன்னாலும் ஓகே தான், இல்ல எனக்கு டாப் 5 எனக்கு சொல்ல தெரியாது, ஜஸ்ட் டாப் 1 தான் நான் சொல்லுவேன்னாலும் ஓகே தான். அது எல்லாமே இட்ஸ் அப் டு யுவர், உங்களோட கருத்து தான். உங்களோட டாப் 5 இங்க இருக்கக்கூடிய நம்ம ஸ்பீக்கர்ஸும் சரி, நான் என்னோட டாப் 5 நான் சொல்லிடுறேன். ஏன்னா அப்படிதான் நான் எப்படி கேம் அணுகுறாங்க இல்ல எப்படி பாக்குறாங்கன்றது என்னோட புரிதலுக்காகவும் லிசனர்ஸ்க்காகவும் நீங்க கைட் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க. நான் சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் என்னோட டாப் 5 எஃபர்ட் பேசிஸ்ல நான் சொல்லிடுறேன். நோ எமோஷன்ஸ் நதிங். ஓகே, முதல்ல நாங்க 2 பேரும் சொல்லிக்கிறோம், அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். இந்த இடத்துல கேம்ல இல்லையா எனக்கு வந்து நான் முத்து ஜாக்க ஒரே இடத்துல பார்த்தா கூட எனக்கு முத்து ஜாக்லின், எனக்கு முத்து ஃபர்ஸ்ட்ல வைக்கிறதுக்கு எனக்கு பர்சனல் சில ரீசன்ஸ் இருக்கு. முத்து, ஜாக்கு, மஞ்சரி, எனக்கு டெஃபினட்டா மஞ்சரி இந்த லிஸ்ட்ல இருந்தே ஆகணும். தீபக்கு லாஸ்ட் சவுண்டோட கான்ட்ரிபியூஷன்ஸையும் நான் வந்து இன்வாலிடேட் பண்ண மாட்டேன். அவங்களும் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. எனக்கு இதுதான் என்னோட கரண்ட் லிஸ்ட். ஓகேவா? அதாவது வீட்டுக்குள்ள கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ன்ற ஒரு இடத்துல மட்டும் இவங்க 2 பேர்ல யாரு ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். பட் இவங்களை தவிர வேற யாரு ஜெயிச்சாலும் எனக்கு அது பிரச்சனை தான். ஓகே ஓகே பாப்பா, நீங்க இப்ப என்னோட வியூல தானே கேக்குறீங்க? உங்களோட வியூ தான், கம்ப்ளீட்டா உங்களோட வியூ தான். ஓகே. முன்னாடி ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒண்ணு போட்டேன், அது நான் தான் போட்டேன். அதுல டாப் 5ல முத்து இல்லாம இருந்தாரு. அது வந்து வேற ஒரு பங்காளி சண்டை, அதை விட்டுருங்க. இப்ப நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போட்டேன், அதுதான் என்னோட ஆக்சுவல் டாப் 5. யாருன்னா ஜாக், முத்து, மஞ்சரி, தீபக், பவித்ரா. ஓகே, சோ நான் என்ன சொல்லிடுறேன். ஏன்னா என்கிட்ட இருந்து அப்படியே அடுத்தடுத்து நம்ம ஹோஸ்ட் கோஸ்ட் எல்லாம் வந்துடலாம். நான் இது எப்படி பாக்குறேன்னா, எஃபோர்ட் பேஸ் பிளஸ் அந்த கேம் அணுகுமுறை, இந்த கேம் அவங்க எப்படி அணுகிருக்காங்க அப்படின்றது. விச் மீன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த சிங்கிளா டாஸ்க் எப்படி வேணா விளையாடலாம். ஆனா அந்த கேமுக்குன்னு ஒரு நம்ம பண்ண தவறுகள் இருந்து திருத்திக்கிட்டு அந்த கேம் எப்படி மக்களுக்கு பிடிக்கும் விதமாகவும், அதுல குறைஞ்சபட்சம் ஒரு நேர்மையாகவும், அதுல அணுகிற ஒரு எத்திக்ஸ், குறைஞ்சபட்ச எத்திக்ஸோட விளையாடுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அந்த மாதிரி முறையிலையும் நான் பாக்குறேன். அதையும் நான் இதை கூட ஆட் பண்ணிக்கிறேன். எஃபோர்ட்ஸ் பிளஸ் இது 2 சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி வரும்போது ஆப்வியஸ்லி முத்து ஃபர்ஸ்ட். ஸோ செகண்ட் வந்து நான் மஞ்சரிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மேபி அவங்க வைல்ட் கார்டு வந்ததுனால அவங்களுடைய அந்த எஃபோர்ட்ஸ் நான் குறைக்க விரும்பல. விச் மீன்ஸ் எஃபோர்ட்ஸ் பிளஸ் அந்த கேம் அணுகுமுறையை அவங்க எடுத்துட்டு வந்தது. டாஸ்க் மட்டும் இல்லாம அதை தாண்டி வீட்டுக்குள்ள டாஸ்க்கு வெளியே நடக்கிற கேம்லயும் சரி, அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஹேட்டரோட சம்பாதிச்சாலும் அவங்களோட எஃபோர்ட்ஸே நான் அது எஃபோர்ட்ஸ் பிளஸ் அந்த முயற்சி எல்லாத்தையுமே சேர்த்து நான் மதிக்கிறேன். அதனால செகண்ட் மஞ்சரின்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ட் வந்து ஆப்வியஸ்லி ஜாக்லின். ஏன்னா இந்த ஸ்பேஸ்ல மட்டும் சொல்ல, நான் வெளியில இருக்க ஸ்பேஸ்லயே வந்து நான் சொல்லியிருக்கேன், வேற ஒரு ஸ்பேஸ்ல பேசும்போது என்னோட டாப் 5 அப்படிதான் சொன்னேன். ஸோ தேர்ட் வந்து ஜாக்லின். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஜாக்லினோட இதை பார்க்கும்போது எஃபர்ட்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துட்டு, ரெண்டாவது அந்த கேம் அணுகுமுறையில அவங்க கிட்ட பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் இருந்திருக்கு, அந்த ஆசிலேஷன். சோ அந்த அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நெகட்டிவ் கேமும் பாசிட்டிவ் கேம் இருந்திருக்கு. சோ அதெல்லாம் கூட சேர்த்துக்கிறேன். அதனால தான் அந்த இடத்துல தேர்ட் பிளேஸ் நான் மஞ்சரியும் ஜாக்லின் வைக்கும்போது தேர்ட் பிளேஸ் ஜாக்லின் மூவ் பண்றேன். அடுத்து ஃபோர்த் வரும்போது நான் தீபக்கோட கேம் கொஞ்சம் டவுனா இருந்தாலும் சரி, நான் ஃபோர்த் தீபக் கொடுக்குறேன். ஸோ ஃபிஃப்த் வந்து எனக்கு வந்து தெரியலைங்க, எனக்கு ஃபிஃப்த் வந்து நான் வந்து சவுண்ட் எல்லாம் சொல்லவே மாட்டேன். யாராவது சவுண்ட் ஃபேன்ஸோ இல்லை சவுண்டுக்காக நினைக்கிறவங்களோ காயப்படுத்திக்காதீங்க. ஃபிஃப்த் நான் கொடுக்கவே மாட்டேன். காரணம் என்ன, சவுண்டை விட இங்க நெகட்டிவா கேம் பிளே விளையாடனாலும், எஃபர்ட்ஸ் போட்டாலும், இல்ல ஃபுல்லா நெகட்டிவ் கேம் பிளே விளையாடினாலும் சரி, அந்த மாதிரி நமக்கு எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அது வந்து எனக்கு மேபி சவுண்டுக்கு வந்து பிடிச்ச நபர்கள் இருக்கலாம். பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சவுண்டை நான் வந்து என்னோட டாப் 5ல நான் வைக்கவே மாட்டேன். ஃபிஃப்த் பொசிஷன் நான் வேற யாரு சொல்றது, வேற யாரு இருக்கா எனக்கு தெரியலங்க. ஃபிஃப்த் பொசிஷன் என் மைண்டுக்குள்ள எனக்கு வரவே மாட்டாங்க. ஃபிஃப்த் பொசிஷன் யாருன்னு சொல்லிட்டு. சோ ராணவ். ஓகே ஃபைன். அவர் எதுலயுமே வைக்கவே இல்லைங்க, அவரு விளையாடுற கேம். தயவு செஞ்சு மனசாட்சியோட இந்த ஃபிஃப்த் பொசிஷனை சொல்லுங்க, தயவு செஞ்சு. மனசாட்சி எஃபோர்ட்ஸ் பேஸ் நான் இல்லங்க. எனக்கு வந்து அவரை டைட்டில் வின்னர்னு போட்டு ஒரு குரூப்பே எப்படி சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்குது. டைட்டில் வின்னரா வர வேண்டியவரை டாப் 5 கூட சேர்த்துக்க மாட்டீங்க. நான் ராணவ் வந்து இப்படி வேணா வச்சுக்கலாங்க. நான் இப்படி வேணா வந்து எனக்குன்னு ஒரு இது இருக்குல்லங்க. சோ அந்த இடத்துல வைக்கும் போது ராணவ வந்து
நான் எந்த விதத்துல சொல்லுவேன். ஆனா இந்த வீட்டுக்குள்ள நிறைய ஒரு விஷயம் உண்மைங்க, அவர் நிறைய குழப்பத்தை விளைவிச்சிருக்காருன்னு சொல்றாருல்ல, அது 100 காமன். நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கட்டா? ராணவ நீங்க சொல்றதுக்கு நான் ஒரு பாயிண்ட் தரட்டேன். அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிறாரு, அதை நான் சொல்ல வரேன். இந்த உண்மையிலே சொல்றேன், அவர் என்னால அந்த கேரக்டர் தாண்டி வந்து ராணுவ வந்து என்ன சொல்லலாம்னா, அவர் ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறான்னு அவரே சொல்றாருல்ல, எனக்கு அதுவே ஒரு கேம் பிளே மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ராணுவுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த வீட்டுக்குள்ள ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறாரு, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்றாருன்னு சொல்றாருல்ல. உண்மையிலே அவர் யோசிச்சுதான் அதை பண்றாருன்றத நான் நினைக்கிறேன். இல்ல ஒரிஜினலா அவர் கேரக்டர் இதுதான் அப்படின்னு வந்து மத்தவங்க சொல்றதோ எனக்கு அது தெரியல. எனக்கு உண்மையிலே அது அப்போ அவருக்கு உண்மையிலே அவருக்கு வந்து பேச தெரியல, அதெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. பட் இதையுமே நான் ஒரு கேம் பிளேவா பாக்குறேன். எப்படி வந்து ஆலன் எப்படி எல்லாத்தையுமே கேம் பிளேவே பாக்குறோட என் மைண்ட் அந்த ராணுவ பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து முத்து யோசிக்கிற மாதிரி தான். ஐயா இங்க பாருங்க, என்னால நான் அலோவ் பண்ண மாட்டேங்க. உங்க பெர்ஸ்பெக்டிவா இருந்தாலும் நான் என்னால இத அலோவ் பண்ண முடியாது. அவரோட குழப்பத்தினால கண்டென்ட்டா வந்ததுனா கூட 3 இன்சிடென்ட் தான். ஓகேவா? எதுன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அந்த சௌந்தர்யாவை கழுத்து மேல 2 வச்சாரு இல்லையா, அது ஓகேவா? அதுக்கப்புறம் என்எஃபிக்காக மஞ்சரிக்காக பேசினாரு, அது ஓகேவா? அப்புறம் ஸ்கூல் டாஸ்க்ல ஏற்கனவே அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவர் மேல பாஞ்சதுனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. யூஸ் பண்ணிட்டு ஒரு பிராங்க் கொண்டு பண்ணாரு. இது 3 இன்சிடென்ட் மட்டுமே அவரோட எஃபர்ட் கணக்குல வரும். அதாவது நீங்க இது அந்த குழப்பம் அப்படின்ற ஒரு ஒன்னத்தை கண்ணோட்டத்துல எடுத்துக்கிட்டா எஃபர்ட் பேசிஸ்ல இது 3 மட்டும் தான் வரும். இதை எடுத்துட்டு நீங்க வீட்டுல இருக்கிற யாரு கூட கம்பேர் பண்ணாலும் சரி விட்டுருங்க. அதை அப்படியே அப்ப ராணா விட்டுறலாம், ராணா விட்டுறலாம். சோ இது டாப் 4 தான் எனக்கு இருக்கு. காமன் அதான் காமன். நான் வந்து தெரிஞ்சு காமன் நான் வந்து தெரியாம கூட ராணுவுக்கு வந்து அந்த மைலேஜ் ஏற கூடாதுங்கிறது தெளிவா இருக்கு சேனலே. அதனாலதான் வாரம் அவரை போட்டு செய்யறதுக்கு ரீசன் என்னன்னா, என்ன சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது, இருந்தாலும் நீ அதையே தான் பண்ணிட்டு இருக்கன்னா என்னதான் பண்றது, உனக்கு எப்படி ஓட்டு வருதுன்னு சேனலுக்கே தெரியல. புரியுதுங்களா? அதனால 5th பொசிஷன்ல ராணுவ எந்த பொசிஷனுமே நான் சேர்த்தல. அந்த பொசிஷன்ல யாருக்கு வைக்கணும் எனக்கு கன்சென்ட் இருக்கு. அவருக்கு அடிபட்டதுல எனக்கு வருத்தம் இருக்கு, அதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். அதுக்காக சவுண்டை நம்ம அடிச்சோங்கிறதெல்லாம் செப்பரேட்டு. அதுக்கு உங்களுக்கு பிடிக்குதோ, இப்ப இது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அருண் கூட பெட்டர் 5th பொசிஷனுக்கு எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட் வைஸ் கொடுத்ததுல. அவர் வந்து அப்படி பார்த்தா கூட மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணதுல சௌந்தர்யா தாயா அதிகமா இருக்காங்க. என்னையா மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? இல்ல சௌந்தர்யா ஐயா இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறேன். இங்க பாருங்களேன், எம்பதிங்கிற விஷயத்துல சவுண்ட் ஃபெயில் ஆயிட்டாங்க. எனக்கு எம்பதிங்கிற விஷயத்துல சண்டை வந்தாலுமே முத்துக்கிட்ட சில நேரம் அருண் பேசுறதா இருக்கட்டும், இல்ல அவர் போய் பவித்ராட்ட ஜாக்கிட்ட பேசுறதுல ஒரு எம்பதியை ஃபீல் பண்றேன். அதாவது எல்லாமே காமா உட்காந்து பேசும்போது ஒரு எம்பதி ஃபீல் ஆகுது இல்லையா? அவர் எங்கேயுமே காமா உட்காந்து பேசும்போது ரொம்ப வன்மத்தை கக்கல. முத்துக்கிட்டுமே சில கான்வர்சேஷன் போகுது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை வச்சு சொல்றேன். ஓகே, நான் 5th ஸ்லாட் ஃப்ரீயா விட்டுறேங்க. எனக்கு நான் சவுண்ட கண்டிப்பா எந்த இடத்துலயுமே வைக்க மாட்டேன். ஏன்னா முடிச்சிடுறேன், முடிச்சலாம், போயிடலாம். ஸ்பீக்கர் போயிடலாம். ஏன் 5th நான் கொடுக்க மாட்டேன். காரணம் என்னன்னா, நம்ம சௌந்தர்யா பத்தி பேசினா அது பெரிய டாபிக், அதனால அதுக்குள்ள போக தேவையில்ல. சோ ஸ்பீக்கர்ட்ட நம்ம போயிடலாம். வேற ஸ்பீக்கர்ட்ட ப்ரோ ஆலன் ப்ரோ வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா நீங்க விஜய்? நல்லா உங்களை பார்த்தோன்னு இன்னும் சந்தோஷமா வச்சிருக்கு நம்ம ஸ்பேஸ். இல்ல பாசிட்டிவா பார்த்தா எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா அந்த மாதிரி 30 நாள் அப்படிலாம் எதுவும் இல்லையே, முட்டிக்குதான் செஞ்சோம். என்ன கருத்துக்கள் சில சம்டைம்ஸ் ஒன்னா இருக்கும், சம்டைம்ஸ் ஒன்னா இருக்காது, அவ்வளவுதான். இல்ல இப்படி போச்சா ஜாலியா இருக்கும் தோணுது, மனசு நிம்மதியா தூங்கலாம். இல்ல அது 106 நாள் நடக்காது, 106 நாள் கழிச்சு வேணா பாத்துக்கலாம். நீங்க வட ஜாக்கும் முத்துவும் சண்டை போடும் போது பாருங்க, சும்மா வெறியா இருக்கும். ஓகே ப்ரோ, என்னோட டாப் 5 வந்து ஃபர்ஸ்ட் முத்து, செகண்ட் வந்து ஜாக்லின், தேர்ட் வந்து தீபக், ஃபோர்த் மஞ்சரி, ஃபிஃப்த் வந்து ஐ திங்க் பவித்ரா. இதா ப்ரோ. ஓகே ப்ரோ. ஹாரி ப்ரோ பேசுங்க ப்ரோ. ஹாரி இருக்கியா? ஆலன் ப்ரோ கடைசியா நான் ஒண்ணு சொல்லிட்டு கிளம்புறேன். நானு நம்ம எல்லாம் டாப் 5 சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ அண்ணன் கப்ப தூக்கிட்டு போயிடுறாரு, அக்கா உட்காந்து நம்மள எல்லாம் வச்சு செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் சொல்றேன், தயவு செஞ்சு ஃபார் வாட் எவர் ரீசன் எனக்கு வந்து எனக்கு சட்டுன்னு ஒரு இடத்துல வந்து தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ராணுவ ஜெயிக்கிற மாதிரி ஏதாவது எனக்கு லைட்டா உள்ள தோணுச்சுன்னா நான் முழுக்க இறங்கி முத்துக்கு கூட சப்போர்ட் பண்ணுவேன். ராணுவ மட்டும் ஒரு ரியலான ஆளு வந்து அவரோட டாப் 5ல வந்து ரன்னர் அப்ல ஒருத்தர் அவரை சொல்லிட்டு போனாங்க. எனக்கு அது கேட்டதுல இருந்து பக்குன்னே இருக்குங்க காலையில இருந்து. இந்த எனக்கு அவர் ஜெயிச்சா கூட பிரச்சனை இல்லையா, இந்த அக்காவை நினைச்சாதான் அக்கா வச்சு செய்யுமே நினைச்சு. நான் பிளாக் பண்ணப்பா, எனக்கு வேணாப்பா அந்த பிரச்சனை, நீங்க வச்சுக்கோங்க. ஹாரி பேசாரி.
ஆலன் ப்ரோ கொஞ்சம் அன்பிளாக் பண்ணி வரீங்களா? நீங்கள் போகிற ட்வீட்டுகளை என்னால் ரிப்ளே பண்ண முடியல. போன சீசன் பிளாக் பண்ணீங்க, இன்னுமே அன்பிளாக் பண்ணல. ஐயா பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க ஐயா. இல்ல சும்மா கேட்டேன். நீங்கள் போகிற ட்வீட்டுக்கு வந்து என்னால் ரிப்ளே பண்ண முடியல, அதனால கேட்டேன். இல்ல பண்ணிட்டேன். ஓகே ஓகே. என்னோட டாப் 5 நான் சொல்லிக்கிறேன். என்னோட டாப் 5ல வந்து முத்து ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து ஜாக்கு, தேர்டு வந்து தீபக் இருக்கலாம். ஆனா ஓட் வைஸ் பாத்தீங்கன்னா தீபக் வர வாய்ப்பில்லை. என்னோட விஷ் ஆனா தீபக் வரணும்னு ஆசை. ஆனா ஓட்டிங் அதுக்கு இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்புறம் மஞ்சரி, அப்புறம் வந்து சௌந்தர்யா. டாப் 5. புரியல. சூர்யா அப்துல் மாடரேட் பண்ணீங்க. அப்துல் ஹலோ, கேக்குதா? ஹலோ, கேக்குது சூர்யா, சொல்லுங்க. இல்ல இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த வேற ஒரு ஸ்பேஸ்ல நடந்த பிரச்சனை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? அது ஒரு ஃபன்னி பேண்டரா தான் போயிட்டு இருந்துச்சு அன்னைக்கு. ஜாலியா நான் அவர் முத்துக்காக நிறைய அந்த ஸ்பேஸை சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருப்பேன். அன்னைக்கு அது ஜாலியா போயிட்டு பேசினதை தவிர அது இவ்வளவு பெரிய இஷ்யூ வர அளவுக்குலாம் அங்க எதுவுமே நடக்கல. அதான் அது சொல்லணும்னு நினைச்சு நான் மேல வந்தேன். ஐயா அன்னைக்கு என்ன டைலாக் சொன்னீங்க? அந்த டைலாக சொல்லுங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் அடிக்க கொஞ்சம் பார்த்து அடிங்கன்னு சொன்னேன். ஏன்னா அது ரெகுலரா அது டெய்லி பேசுறதுனால அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பேசிக்கிறது தான். அது வந்து இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. அது இன்னைக்கு இவ்வளவு சொன்னேன். ஏன்னா நான் எல்லாருக்குமே தெரியும், நான் மற்ற ஃபேன்ஸ்க்காகவும் அந்த ஸ்பேஸ்ல பேசியிருக்கேன். ஏன்னா அது வந்து நிறைய நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பேசுவாங்க. நான் வந்து சவுண்ட்காகவும் ஜாக்காகவும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். அதே டைம் யாராவது முத்துக்கு அகேன்ஸ்டா பாயிண்ட்ஸ் வச்சாலும் ஆர்குமெண்டேட்டிவா பாயிண்ட்ஸ் வச்சு எப்படி பேச முடியுமோன்னு பேசிட்டு தான் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு ஒரு ஃபன்னியா எடுத்துட்டு போகும்போது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அன்னைக்கு அந்த பிளே வந்து முத்து அந்த பவித்ராக்கு பண்ணது எனக்கு சுத்தமா அதுல உடன்பாடு இல்லைன்னா அது நல்லா இல்ல, அது பேடா முடிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு தான் என்னால எனக்கு டிஃபெண்ட் பண்ண முடியல. அதனால எனக்கு தெரியும் இவங்க வந்து பேச போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் வாங்கிட்டு போயிட்டு சரி இவங்க ஏதாவது அகேன்ஸ்டா பேசுவாங்க, அதை நம்மளே அதை மாத்தி விட்டுறலாம்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்டிங்லேயே போய் நான் சொல்லுவேன் ப்ரோ நான் கண்டிப்பா சரண்டர் ஆயிடும், பாருங்க பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அது ஒரு ஃபன்னி பேண்டர் தான் தவிர இது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகணும்ட்டு எனக்கு தெரியாது, ஆயிருக்க வேண்டாம். ஐயா அது பெருசாகும்னு எனக்கு தெரியும் ஐயா. அதனாலதான் நான் கேம் பெர்ஸ்பெக்டிவா எடுத்து முதல்ல ட்வீட் போட்டுட்டேன். ட்வீட் போட்டு ஏன்னா இது எனக்கு எதுக்கு இது பிரச்சனை நான் சொல்றேன் பாருங்களேன். இது ஒருவேளை பெருசா போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ராணுவ வந்து அந்த இடத்துக்கு வரத்துக்கு நான் நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு அது வேண்டாம். புரியுதா? அதனால நான் அதை ஃபுல்லா என்னால எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட முடியுமோ அந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ் டக் 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 டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அன்னைக்கு ஃபுல்லா கூட அதை பத்தி பேசாம நைட் ஓட்டிங் க்ளோஸ் ஆயிட்ட அப்புறம் தான் நான் அதை பத்தி பேசுனேனே. தெரியும் ப்ரோ. நான் இந்த ரெண்டு மத்தியான ஸ்பேஸ்லயும் இருந்தேன், நைட் ஸ்பேஸ்லயும் இருந்தேன். எனக்கு நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. பட் இங்க டிஸ்கஷனா வரும்போது நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்காக அது ஒரு ஃபன்னி பேண்டர் தானே நமக்குள்ள இருந்தது. அது ஏன் இங்க அது ஏன் இங்க அப்படி ஆச்சுன்னு தெரியல. அதான் சரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சுதான் வேலை வந்து. இல்லைங்க அது ஓகே ஃபைன். அது அப்துல் கரெக்டா அதை வந்து அட்ரஸ் பண்ணிட்டாரு. அந்த சிலிண்டர் வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்கலாம் அப்படின்றது. அது அவ்வளவுதான், சிம்பிள். இல்ல அந்த எக்ஸாக்ட் சிச்சுவேஷனுக்காக சொல்றேன். அந்த ட்வீட் அப்புறமா தானே இது வந்தது. அந்த ஸ்பேஸ்ல நடந்தது பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாரும் பத்தியும் ஜாலியா பேசிட்டு இருந்ததுதான். அதனால ஒருத்தருக்கு அகேன்ஸ்டாவோ ஒருத்தருக்கு இதுவாகவோ யாருமே அவங்களுமே எதுவுமே எதிர்த்து தப்பாவும் பேசல. அன்னைக்கு நடந்த பிளேல என்னென்ன டிராபேக்ஸ் இருந்தது மட்டும்தான் பேசணும். இல்லைங்க ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இப்ப எனக்கு அளவுமே கருத்து முரண் இருந்திருக்கு. ஓகேங்களா? சோ பேசியிருக்கோம். அது வந்து உடன்படாமலாம் போயிருக்கு. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா?